ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தியா ஃபுட்ஸில் இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சிக்கன் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். வாங்க இப்போ இந்த சிக்கன் பிரியாணி எப்படி செய்து போய் பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி தியா ஃபுட் சேனலுக்கு நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தியா ஃபுட்ஸில் போகிற ரெசிபீஸ்லாம் உங்கள் ஃபோனை தேடி வரும். வாங்க இப்போ இந்த சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். நான் 1 கிலோ பிரியாணி செய்ய போகிறேன், அதனால் நான் 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். இப்போ இந்த சிக்கனில் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம், அது கூடவே உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பவுடர், ஃபுட் கலர் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நான் சிக்கன்லேயே உப்பு சேர்த்துருக்கிறதுனால பிரியாணி செய்யும்போது பிரியாணியில் வந்து உப்பு சேர்க்க போகிறதில்ல. இதில் இருக்கிற உப்பே வந்து நமக்கு பிரியாணி சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ இது 30 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். நான் 6 வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்றாலும் சேர்த்துக்கோங்க. நான் 4 பெரிய தக்காளி வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா புதினா இலை, அதுக்கப்புறமா பட்டை, லவங்கம்பூ, பிரிஞ்சி இலை, ஏலக்காய் வந்து வாசனைக்காக எடுத்துருக்கேன். இதில் இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம அரைக்க போகிறோம். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், கொஞ்சமாக புதினா இலை. இஞ்சியும் பூண்டும் அதிகமாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நமக்கு பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். நீங்கள் கம்மியாக சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்காது. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளிலேருந்து 1 தக்காளி அளவுக்கு நான் இதில் போட்டிருக்கேன். நான் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம பிரியாணி செய்யலாம். நான் 1 கிலோ செய்கிறதுனால நான் பிரியாணி செய்கிற பாத்திரத்தில் செய்ய போகிறேன், பெருசாக இருக்குது. இப்போ இதில் ஆயில் சேர்க்கணும். ஆயில் வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2 கப் அளவு சேர்த்துருக்கேன் ஆயில். இந்த கப்பில் வந்து 2 கப்பு சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். எனக்கு ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதில் பட்டை, லவங்கம்பூ, பிரிஞ்சி இலை, ஏலக்காவை சேர்த்துக்கலாம். கூடவே பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்த உடனேவே வெங்காயமும் சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும், அந்தளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா தக்காளியும் புதினா இலையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசையணும், அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா பார்க்கலாம். தக்காளி எனக்கு நல்லாவே மசஞ்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா சிக்கனை சேர்த்துக்கலாம். நம்ம சிக்கனில் வந்து எதுக்கு ஊற வைக்கிறோன்னா அதில் நம்ம உப்பு காரம்லாம் சிக்கன்லேயே நல்லா இறங்கணும். அதனால தான் சிக்கனில் வந்து நம்ம தனியாக இந்த மாதிரி ஊற வைக்கிறோம். அதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், புதினா இலை, தக்காளி, இதே வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் 1 கப் வந்து தயிர் எடுத்துருக்கேன். இதே வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ எனக்கு கொதிக்குது, இந்த டைமில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி எந்த அளவுக்கு சேர்க்கணுன்னா நான் 1 கிலோ அரிசி வந்து எந்த கிண்ணத்தில் அளந்துருக்கணும் அந்த கிண்ணத்தில் வந்து நான் டபுள் மடங்கு வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். அந்த டபுள் மடங்கு தண்ணியில் இருந்தே நம்ம 1 கிளாஸ் தண்ணி வந்து எடுத்துடலாம். ஏன்னா வந்து அரிசி வந்து ரொம்ப குழஞ்சிடும். அதுக்கப்புறமா எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம். நான் 1 பழத்தோட எலுமிச்சை சாறு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நமக்கு சிக்கன் வேகணும், அதனால் நம்ம தட்டை எடுத்து மூடி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். நான் பிரியாணி செய்கிறதுக்கு வந்து பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேன். 1 கிலோ அரிசி தான் எடுத்துருக்கேன். இதை வந்து நான் 30 மினிட்ஸ் வந்து ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம தட்டு திறந்து பார்க்கலாம். நல்லா வந்து கொதிக்குது. இந்த மாதிரி கொதிக்கிறப்போ வந்து அரிசி போட்டுடலாம். அரிசி போட்டதுக்கப்புறமா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி எடுத்துருக்கேன், அதையும் வந்து இதில் சேர்த்துக்கலாம். அரிசி போட்டதுக்கப்புறமா நல்லா கொதிக்குது. இந்த டைமில் நம்ம தட்டு எடுத்து மூடி வச்சிடலாம். தட்டு மேலே வந்து வெயிட்டான பொருளை வச்சிடலாம். 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா திறந்து பார்க்கலாம். எனக்கு 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். ரைஸ் வந்து நல்லாவே குக் ஆகிட்டுருக்கு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். அடியிலேருந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அரிசி வந்து உடஞ்சிடக்கூடாது, அந்த அளவு பார்த்து மிக்ஸ் பண்ணுங்கள்.
எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. ரைஸும் நல்லா குக் ஆகிட்டுருக்கு. பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக வருது. ரைஸ் உங்களுக்கு குக் ஆகாத மாதிரி இருக்குன்னா இன்னொரு 2 மினிட்ஸ் வந்து மூடி வச்சிடுங்க. எனக்கு பிரியாணியில் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. எனக்கு ரைஸும் நல்லா குக் ஆகிட்டுருக்கு. அவ்வளோதாங்க, நம்மளுடைய பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த பிரியாணியை சர்வ் பண்ணிடலாம். நான் பிரியாணியை சர்வ் பண்ணிட்டேன். சிக்கன் 65 பச்சடியோட இந்த பிரியாணி சாப்பிட்டா உண்மையிலேயே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஹோட்டலில் சாப்பிட்டா எந்த டேஸ்ட்டில் இருக்குமோ அதே டேஸ்ட்லேயே நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். நீங்களும் இதே மாதிரி பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிரியாணி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.